வணக்கம். அமுதா நிருபல் வெல்னஸ் கோச். நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்மளோட பிளட்ல ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்குமே ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது ஹீமோகுளோபின் தான். ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தான் அனிமிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஹீமோகுளோபின் குறையும் போது ஹோல்டே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, பாடி பெயின் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடும். ஸோ ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபுட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு என்ன கேட்டீங்க அப்படின்னா, க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹீமோகுளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா ஈரல் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபினோட அளவு இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது ஹீமோகுளோபினோட அளவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். இதே நட்ஸில் நீங்கள் டெய்லியுமே உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம், வால்நட், பாதாம் இது எல்லாமே ஹீமோகுளோபினோட அளவை